ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாக்டவுன் முடிஞ்சதும் எல்லாரும் ட்ரிப்பு போகிறதுக்கு ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ட்ரிப்பு போகிறவங்க எதை மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கணும், எதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துட்டு போகணும் அப்படின்ற அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்களா, லாக்டவுன் முடிஞ்சதும் போகிறதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட பைக் அண்ட் பைக்கோட டாக்குமெண்ட்ஸ் அதான் நீங்கள் பார்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா லாக்டவுனில் பைக் அரௌண்டாக 2 months கிட்ட அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் சடனாக ட்ரிப்பு போகாமல் ஒரு வாட்டி கம்பெனியில் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு கிளியர் தரவை செக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, மெயினாக பேட்டரி பார்த்துக்கோங்க, எனக்கு கண்டிப்பாக ட்ரெயின் ஆகிருக்கும். நீங்கள் சடனாக ஸ்டார்ட் ஆகுது இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போகிற வழியில் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி பைக்கோட பேசிக்ஸ் சர்வீசஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வைஸ் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு பைக்ஸ்லாம் நீங்கள் வச்சுட்டு இப்போ ட்ரிப்பெல்லாம் போயிட்டுருக்கீங்கன்னா, ஸோ அதோட நீங்கள் கண்டுக்காமல் இருந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் பைக்கை பற்றி திங்க் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ வண்டியோட எஃப்சி எல்லாம் அப்படி முடிய போதான் செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா என்னோட பைக் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் என்னோட புது பைக் தான், பட் வார்னிங் மெசேஜ் இருக்குது, இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதை நான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. அது மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் கிளியராக கரண்டில் இருக்குதா அப்படின்றத ஒரு வாட்டி நிறைய தரவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டாக நீங்கள் பைக்கோட மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் பேப்பர் வைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரிப் கிளம்புங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்டாக பைக்கோட மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் பேப்பர் வைஸ் பார்த்தோம். செகண்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் சொன்ன விஷயம் தான் ஹோட்டல் புக் பண்ணுறது ப்ரீவியஸாக கால் பண்ணி என்கொயர் பண்ணுங்க எல்லா விஷயமுமே அப்படின்ட்டு. அங்கே பார்க்கிங் இருக்குதா, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் என்கொயர் பண்ணுறது. ஸோ இந்த டைமில் அதாவது லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்கொயர் பண்ணாமல் ஹோட்டல்ஸ் எதுவும் புக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் எப்படின்னு தெரியாது. லாக்டவுன் முடிஞ்சோன்னு போவீங்க, மேபி அந்த ஹோட்டல்காரரே லாஸ்ட்டில் இழுத்து முடிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க இன்னும் சானிடைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ப்ரீவியஸாக புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஹோட்டல் அவைலபிலிட்டி இருக்கான்னு கால் பண்ணி செக் பண்ணிடுங்க ஒரு வாட்டி கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தரவாக என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னா சானிடைஸ் பண்ணியிருக்காங்களா ஃபுல்லாகவே செக் பண்ணிக்க. ஏன்னா என்ன லெவலில் எதுவும் தெரியாது. ஸோ ப்ராப்ளம் இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சிருக்கும், அந்த கொரோனா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆன டைமில் எப்படி இருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அதனால் சானிடைஸ் பண்ணியிருக்காங்களா அந்த தரவை என்கொயரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைமில் கொஞ்சம் ரீசனாக இந்த லாக்டவுன் முடிஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஹோட்டல்ஸாக, அதாவது ரொம்ப காஸ்ட்லி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல இருக்கிற ஹோட்டலாக சூஸ் பண்ணுங்கள். லோக்கல் ஹோட்டல்ஸ்லாம் சூஸ் பண்ணாதீங்க. அவங்க சானிடைஸ் பண்ணேன்னு சொன்னால் கூட பார்த்தா கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணியிருக்கிற டவுட்டு தான். ஏன்னா அவங்க மினிமம் பட்ஜெட்டில் ஹோட்டல் ரன் பண்ணும்போது இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அது கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் இன்னும் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு மெயினாக அந்த ஹோட்டல்ஸ் தான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு போகிற பிளேஸ், அதாவது ட்ரிப்பு லாக்டவுன் முடிஞ்சோடனே போகிற ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்லலாம், க்ரௌட் அதிகமாக இல்லாத ஒரு பிளேஸாக சூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி சோலோ ரைடாக போகிறதுக்கு சூஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் குரூப் ரைடாக ஒரு 10-50 பேர்லாம் சேர்ந்து போகாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த டைமில் முடிஞ்சால் கூட போலீஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் போகும்போது அவங்க போலீஸ் பிடிச்சி ஏதாச்சும் கேட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் இல்லைனா சோலோ ரைடே போங்க கொஞ்சம் நாளைக்கு, அது பெஸ்ட்டு. அது மாதிரி க்ரௌடட் பிளேஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படி சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு வேணா இப்போ ஒரு ஒண்டர்லா, இப்போ அந்த மாதிரி ஒரு தீம் பார்க் போகிறீங்கன்னா, அந்த மாதிரி சப்போஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட பிளேஸை போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. ஏன்னா க்ரௌடு ஜாஸ்தியாகவே அந்த இடத்துல வருவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை பப்ளிக்காக வச்சிருக்க பிளேஸ் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்களா, இல்லை இன்னும் அது மெயின்டெனன்ஸில் தான் இருக்குதா, இது சானிடைஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிப்பட்டதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணலன்னா ஸோ ஃபஸ்ட்டே பிளான் பண்ண அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு வேறு பிளேஸ் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, நார்மலாகவே நம்ம ரைடர்ஸ்லாம் ரைடிங் போகிறதா இருந்தால் பெர்ஃபெக்டாக ரைடிங் கியர்ஸ், க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போவோம். பட் இருந்தாலும் அதுவுமே ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கங்க. க்ளவுஸ் போட்டு மேக்ஸிமம் எது ஹேண்டில் பண்ணுறதுனால பண்ணுங்கள். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் உட்காரது எதனாலுமே கொஞ்சம் டச் பண்ணுறதுனா க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க. மெயினாக சேஃப்டி கியர்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு மேட்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ லாக்டவுன் முடிஞ்சது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு என்கொயரி பண்ணிங்க. முதல்ல நியூஸில் என்னென்னா ப்ரீவியஸாக அந்த இடத்துல கொரோனா எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எவ்வளோ கேசஸ் இருந்துச்சு, அதாவது ஜாஸ்தி ரெட் ஜோனில் இருந்துச்சா அப்படின்றத என்கொயரி பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸாக இருந்தால் கொஞ்சம் கரண்ட் டைமுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சொல்ல முடியாது அப்படின்றதுனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லாக்டவுன் முடிஞ்சதை இமீடியட்டாக போகிற ரைடராக பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் கம்மியாக இருக்குது அந்த பிளேசஸை பார்த்து சூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் லேட்டராக கொரோனா ஜாஸ்தி இருந்த பிளேஸ்லாம் அப்புறம் லேட்டாக பார்த்து நம்ம போய்க்கிறோம். ஓகே, அடுத்த பாயிண்டாக ஹோட்டல்ஸ், அதாவது ஹோட்டல்ஸ்னால் ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் சாப்பிட போகிற ஹோட்டல்ஸ், அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிறதா யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு நம்ம ரோட்டு கடையில் கொஞ்சம் ஹைஜீன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த மாதிரி பிளேஸுக்கு கொஞ்சம் போகிறது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் போகிறது எப்படின்லாம் சொல்ல முடியாது.
ஸோ அந்த பிளேஸை கொஞ்சம் அந்த மாதிரிப்பட்ட ஹோட்டல்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல விதமான ஒரு ஹோட்டல்ஸில் போய் நீங்கள் சாப்பிடலாம். அது மாதிரி ரொம்ப ரைடிங் போயிட்டு இருக்கும்போது நார்மலாக ஒரு நிறைய பிளேஸ் ஸ்டாப் பண்ணி டீ எல்லாம் குடிப்போம். ஸோ அதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம். அப்படியே போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நல்ல ஹோட்டல்ஸாக ஹைஜீனிக்காக பார்த்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃபைனல் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கேஷை அவாய்ட் பண்ணிவிடுங்க பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில். ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொடுக்க அவங்க சேஞ்ச் கொடுக்க எப்படியோ பறந்துன்றாங்க. ஸோ வந்துட்டு கேஷ் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் கார்டு யூஸ் பண்ணுங்கள். கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுறதுவே கொஞ்சம் டேஞ்சர் தான். மேக்ஸிமம் வந்துட்டு ஃபோன்பே ஆர் கூகுள் பே இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த பெட்ரோல் பங்க்லேயே ப்ரிஃபர் பண்ணி மோஸ்ட்டாக பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்காக வந்துட்டு அந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகிறது வரைக்குமே வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெட்ரோல் எம்டி வச்சு போகாதீங்க. அப்புறம் வழியை மாட்டிச்சா அது இன்னும் வந்து பெரிய ப்ராப்ளம். நார்மல் ட்ரிப்பில் நம்ம எப்படி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பெட்ரோல் போடுறோமோ அது மாதிரி பண்ணாமல் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போடுற பெட்ரோல் எல்லாமே ஃபுல் டேங்க் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவுமே கூகுள் பே ஆர் ஃபோன்பே யூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கேப்பில் சும்மா சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது என் பைக் வந்து ஏன் வந்து கம்மி மைலேஜ் கிடைக்குது அவ்வளோதான் கிடைக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் நிறைய பேர் என்னென்னா வந்துட்டு நான் வந்து என்னோட பைக் மைலேஜ் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பைக் வந்து நிறைய கிடைக்குதுன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. நான் ஓட்டுற ஸ்டைல்னால அப்படி இருக்குமா, இல்லை வந்து நான் ரஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால இருக்குமான்னு தெரியல. ஸோ வந்து நான் நார்மலாக எப்படி ரைட் பண்ணுறேன்றதை நான் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். பட் இதுக்கப்புறம் நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரியாது. ஓவராக வந்துட்டு காற்றடிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் இவங்க பாடி மசாஜ் பண்ணுற மாதிரி வச்சு விட்ருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது. ஃபஸ்ட் கியர்லேருந்து ரைஸ் பண்ணுறேன். பேசுகிறது ஏதாவது கேட்குதா? எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. 3rd கியர் 80, 4th கியர் 100, 5th கியர் 110. ஸோ இது மாதிரி தான் மக்களை நான் ரைடு பண்ணுறது. அதாவது வந்துட்டு சிட்டியில் நார்மல் யூஸுக்கு நம்ம ட்ரிப்பெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஓட்ட மாட்டேன், நார்மலாக தான் ஓட்டுவேன். பட் சிட்டியில் வந்து போகும்போது டிராஃபிக்கில் போயிட்டு ரொம்ப கடுப்படிக்குமா. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கியரை சடனாக சேஞ்ச் பண்ணுறது, கூட்டுறது, குறைக்கிறது, ஆக்சிலேட்டர் டக்குன்னு கொடுக்குறது ஸோ இப்படி பண்ணுவேன். ஸோ இதனால் மேபி எனக்கு வந்து சிட்டியில் வந்து மைலேஜ் 23, 24 தான் கிடைக்குது. இதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை. ஸோ இந்த வீடியோ என்னோடய ஃபேஸே நான் காமிக்கல. சும்மா வீட்டிலே வந்துட்டு பேசி வந்துட்டு போர் அடிக்கிறா. ஸோ அதான் வந்துட்டு வெளியே வந்தேன். வெளியவுமே வந்துட்டு ஏதாவது சைடில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசியிருக்கலாம். பட் வந்துட்டு சரி அதுக்கு நம்ம வந்துட்டு அப்படியே ரைட் பண்ணிவிட்டு பைக் ரைட் பண்ணிட்டு பேசலாமே அப்படின்ட்டு தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டு நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சிச்சுன்னு ட்ரிப்பு வந்து ஆஃபீஸப்பட்டு கொஞ்சம் எங்கேயாச்சும் பைக்கு மாட்டிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ட்ரிப்பு போகிறது பெஸ்ட்டு. ஒரு 1 மந்த் விட்டு. ஸோ அப்படி ட்ரிப் போகும்போது இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. இதை விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் மெத்தட் தெரிஞ்சுன்னா வந்து தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு ரைடு போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.